முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்தது திமுக. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி எம்பி அறிக்கை. மேகதாது விவகாரத்தில் தமிழக எம்பிக்களுடன் சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க தாவேக அரசு தயாரா என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி கேள்வி. உள்ளவர்கள் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் பிரதிநிதிகளை அனுப்ப முதலமைச்சர் தயாரா எனவும் சவால். தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தை அதிமுக, பாமக புறக்கணிப்பு. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணித்தன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பை, அரசியலமைப்பின் விழுமியங்களை நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கச் செய்ய வேண்டும் என வாழ்த்து. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு. திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். மேகதாது தொகுதி மறுவரையறை பிரச்சினை இரண்டுமே மாநில நலன் சார்ந்தவைதான். மேகதாது அணை விவகாரத்தில் அரசுக்கு எந்தவித பயமோ தயக்கமோ இல்லை என அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டம். மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் தான். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதில்ல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாகவும் காவிரி விஷயமாகவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அந்த உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காததன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு மாநில நலனில் அக்கறை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாட்டு மக்கள் நலனுக்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் நலன் கருதி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் வேளாண் பிரதிநிதிகள் சந்திப்பு. காவிரி நீர் மற்றும் மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் சட்டப்படி 8.33% போனஸ் வழங்க வேண்டும் என தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவு. ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கியை 2 மாதங்களில் வழங்க ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கு ஆணை. காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமாருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன். செப்டம்பர் 10 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் பரவலாக மழை.
கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில்களில் நாள்தோறும் சுத்தம் செய்து அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் செய்ய வேண்டும். ராஜகோபுரம் முதல் அனைத்து இடங்களையும் அசுத்தமாக வைத்திருக்க கூடாது என கோயில் அலுவலர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி உத்தரவு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த சம்பவத்தில் மேலும் 2 கைது. ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் பத்திரப்பதிவுக்கு உதவியதாக கலிக்குமார் என்பவரை கைது செய்த காவல்துறையினர். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் சிறையில் அடைப்பு. வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திண்டுக்கல் நீதிமன்ற மேஜிஸ்திரேட் உத்தரவு. கோயிலில் விஐபிக்கள் தரிசனத்திற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது இந்து சமய அறநிலையத்துறை. கோயில்களுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் திரையுலக பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் ஒரு நாளைக்கு முன்னதாகவே வருகை நேரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள முதுநிலை கோயில்களுக்குள் பக்தர்கள் செல்போன்கள் எடுத்துச் செல்வதற்கு தடை. கோயில் வளாகத்தில் பக்தர்களின் செல்போன்கள் வைக்க பாதுகாப்பு பெட்டகம் வைக்க கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறை அமல். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேலாக வருவாய் இழப்பீடு ஏற்பட வாய்ப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் கிரிண்டர் ஆப் மூலம் பழகிய ஆடிட்டரை காலி இடத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கி கொள்ளை முயற்சி. ஆடிட்டரை அழைத்துச் சென்று பணம் கேட்டு தாக்கிய 3 பேரை கைது செய்து மேலும் ஒருவருக்கு போலீசார் வலை.